தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழின இருளகற்ற வந்த பேரொளி அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நடக்கின்ற இந்த தேர்தலை மற்ற கட்சிகள் வழக்கம் போல ஒரு தேர்தலாக பார்ப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் இதை அநீதிக்கு எதிரான ஒரு அறப்போராக பார்க்கிறோம். நீண்ட காலமாக இந்த நிலத்தில் இருக்கிற வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம் இது. அந்த அநீதிக்கு எதிரான ஒரு அறப்போராக இதை பார்க்கிறோம். அது ஒரு பக்கம் ஊழல் நேர்மை, ஒரு பக்கம் ஊழல் லஞ்சம், அதற்கு எதிரான உண்மை நேர்மை, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்கிற போர். கேடுகட்ட பணநாயகம் அவர்கள் வாக்குக்கு காசு 2000, 5000, வந்தால் 10,000, வந்தால் 8,000 டோக்கன். கேடுகட்ட பணநாயகம். அதற்கு எதிரான உங்கள் பிள்ளைகள் தொடுக்கிற போர் மாண்புமிக்க ஜனநாயகம். அவர்கள் வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை வாங்க வேண்டும் என்று நினைப்பவன் என் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டான். அதை மாற்றி என் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுகிற நாங்கள் அந்த வாக்குக்கு காசு என்கிற நிலையை, அந்த கொடுமையை எதிர்த்து போரிடுகிறோம். அவர்கள் எல்லாவற்றுக்கும் இலவசம் கொடுப்பது, என் மக்களை ஏமாற்றுவது, ஒரு கவர்ச்சி, வீழ்ச்சி. கடனை பெற்று என் மக்களுக்கு இலவச அறிவிப்புகளை, வெற்ற அறிவிப்புகளை கொடுத்து ஏமாற்றுவது. அரை அங்கலம் கூட அதனால் இந்த நாடு வளர்ச்சி அடையாது, மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை அடையும். அதனால் இலவசம் என்ற சொல்லே இல்லாது ஒழித்து, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. இது ரெண்டுக்குமான போர்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த நாட்டில் எண்ணற்ற பிரச்சனைகளை தந்தவர்கள் என் மக்களுக்கு, படிப்பிக்கிற ஆசிரியர்கள், மருத்துவம் செய்கிற மருத்துவர்கள், வேளாண் பெருங்குடி மக்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், மீனவர்கள், எல்லோரும் போக்குவரத்து தொழிலாளர்கள், எண்ணற்ற பிரச்சனைகளை தந்து நாட்டின் குடிகளை எல்லாம் வீதியில் நிற்க வச்சு போராட வைத்தவர்கள், பிரச்சனைகளை தந்தவர்கள் ஒரு பக்கம், அதை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இதற்கு இடையில்தான் இந்த போர், ஒரு மக்கள் ஜனநாயக போர். இந்த போரிலே உண்மையும் நேர்மையாக நிற்கிற உங்கள் பிள்ளைகள் வெல்ல வேண்டுமா, ஊழல் லஞ்சத்தில் ஊறி தலைத்த அவர்கள் வெல்ல வேண்டுமா என்பதை என் அன்பு சொந்தங்கள் முடிவெடுக்க வேண்டும். இங்கே நீங்கள் நீண்ட காலமாக கருவி கொண்டிருக்கிறீர்கள், திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சி என்று கருவி கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, ரெண்டும் ஒரே கட்சி தான். நீங்கள் இது எதிர்கட்சி என்று நினைக்கிறீர்கள், அதுதான் தவறு. ரெண்டும் ஒரே கட்சி தான். எங்கிருந்து வந்தது அதிமுக? திமுகவில் இருந்து. கொள்கையில் என்ன மாறுபாடு? ரெண்டு பேருக்கும் ஒரே கொடி. ஒரு கொடியில் அண்ணா இருப்பார், அவ்வளவுதான். அந்த கொடியில் அண்ணா இருக்க மாட்டார். இதை தவிர கொள்கையில் என்ன மாறுபாடு? அதிமுக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க் மூடப்படுமா? இல்ல திமுக வந்தால் மூடப்படுமா? திமுக வந்தால் மலையை வெட்டுவார்கள், அதிமுக வந்தால் மலையை கல்குவாரி எம்சாண்ட் என்று வெட்டாதா? திமுக வந்தால் ஆத்துமணல் எல்லும், அதிமுக வந்தால் அல்லாதா? அதிமுக வந்தால் ஊழல் லஞ்சம் இருக்கும், திமுக ஆட்சிக்கு வந்தால் இருக்காதா?
திமுகவில் 2 வயசு குழந்தையை கற்பழித்துக் கொள்கிறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழித்துக் கொள்கிறான். இங்கேயும் சகிக்க முடியாத கொலை கொள்ளை, இங்கேயும் சகிக்க முடியாத கொலை கொள்ளை. எந்த இடத்தில் மாறுதலை கண்டீர்கள்? இப்போது நடந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சியில் 11 அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள். முன்னாடி அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர்கள் இங்கே அதிமுகவில் திமுகவில் வந்து இப்போது அமைச்சர்கள். KKSSR, ஏவா வேலு, தம்பி செந்தில் பாலாஜி, ஐயா முத்துசாமி, காந்தி, பெரும்பாலானவர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவர். ஐயா ராஜ கண்ணப்பன், எத்தனை பேரை சொல்லலாம், சேகர் பாபு. அங்கேயும் அமைச்சராக இருப்பார்கள், இங்கேயும் அமைச்சார்கள். காரணம் ஒரே கட்சி. அவர்களும் ஓட்டு காசு கொடுப்பார்கள், இவர்களும் ஓட்டு காசு கொடுப்பார்கள். இவர்களும் கூட்டத்துக்கு 200-300 கூட்டிட்டு வந்து லாரி குட்டியா நிலையத்திலிருந்து இறக்குவார்கள், இவர்களும் கூட்டத்துக்கு ஆள் கூட்டி வந்து இறக்குவார்கள். இவரும் குவாட்டர் பிரியாணி கொடுப்பார்கள், அவர்களும் குவாட்டர் பிரியாணி கொடுப்பார்கள். என்ன மாறுபாடை கண்டீர்கள்? ஒன்றும் கிடையாது. இந்த 2 பேருக்கும் மாத்தி மாத்தி போட்ட ஓட்டை போடாம ஒரு குவாட்டரை போட்டு வீட்டிலே படுத்துடலாம். ஒன்றும் மாற போறதில்லை, ஒரு அளவும் மாற போறதில்லை. எத்தனை ஆண்டுகளா நீங்க இந்த கொடுமையை அனுபவிக்கிறீங்க? எப்போதுதான் இதை மாத்தணும்னு என்ன உங்களுக்கு வரும்? பூனை பசிச்சு வரும், பாலை காய்ச்சி வைக்கும்போது சூடா வச்சிட்டீங்கன்னு வைங்கல, அது வாயை வச்சு சுட்டுச்சுன்னா மறுபடியும் வாழ்நாள்லே வெள்ளை எதை பார்த்தாலும் கிட்ட வராது. பூனைக்கு கூட அந்த உணர்ச்சி இருக்கு, சுட்டுச்சுன்னா கிட்ட வராது. 60 வருஷமா படுறீங்க, மாறி மாறி 2 பேருக்கும் போட்டீங்க. என்ன நடந்திருக்கு? போன தடவை ஐயா ஸ்டாலின் மகளிருக்கு 1000ன்னாரு, சரி. இந்த முறை வரும்போது 2000ங்கிறாரு. அது என்ன, ஐயா ஸ்டாலின் 1000 கொடுத்துட்டாரு, அதனால ஐயா எடப்பாடி நான் வந்தா 2000 தரேன்டாப்ல. உடனே அவர் வந்து நானும் 2000 தரேன்டாப்ல. அடுத்து புதுசா வந்தவர் நான் 2500 தரேன்டாப்ல. தாங்க எங்க இருந்து உங்க பரம்பரை சொத்தை வித்தா, உங்க அப்பா அத்தா சொத்தை வித்தா, இல்ல எங்க அப்பா அங்க சொத்தை வித்து காசு எடுப்பு? எங்க எடுப்ப? என்ன நீ கர்ண மகாராஜா பரம்பரை, உன் பரம்பரை சொத்தை வித்து கொடுக்க போற? மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு எங்க இருந்து எடுப்ப? காசை எங்க இருந்து எடுப்ப? 10,000 வங்கி கணக்குல போடுற, 8,000 டோக்கன் கொடுக்குற, 5,000 போட்ட, எங்கிருந்து எடுத்த? ஏது காசு? எங்க கிட்ட இருந்தா எடுத்த? எப்படி? அத்தியாவசிய பயன்பாடா இருக்கு, அடிப்படை பயன்பாடா இருக்கு, தவிர்க்க முடியாத பயன்பாடா இருக்கு. மின்சாரம் கட்டணத்தை ஏத்திட்ட 3 முறை. சொத்து வரி தவிர்க்க முடியல, பல மடங்கு வரி ஏத்திட்டீங்க. கட்டட வாடகை கூடிருச்சு, வீட்டு வாடகை கூடிருச்சு, கடை வாடகை கூடிருச்சு. பத்திர பதிவு பல மடங்கு கட்டணத்தை உயர்த்திட்ட. தவிர்க்க முடியாதது எது இருக்கோ அதிலெல்லாம் கூடுதலாக பல மடங்கு வரியை விதித்து எடுத்து இலவசம். 10 லட்சம் கோடி கடன். இவ்வளவு வருவாய் வருது இல்ல? 50,000 கோடிக்கு சாராய் விற்கிறீல்ல? அப்புறம் எதுக்கு 10 லட்சம் கோடி? இந்த ஐயா ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மட்டும் 4.5 லட்சம் கோடிகள் கடன் பெற்றிருக்கார். இந்த கடனை பெற்று நிறைவேற்றிய இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் அல்ல, பேச்சை கேட்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அல்லது அதிமுக ஆட்சியிலும் கடன் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் யாராவது இந்த கடனை பெற்று இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றினோம்? ஒன்று, பயணிக்க செல்ல பாதை, சாலை, ரோடு, இல்லை ஏரிக்க தடையற்ற மின்சாரம், தரமான போக்குவரத்து, குடிக்க நீர், படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம். ஒன்று சொல், ஒன்று ஒன்று ஒன்று. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல, அரசு நடத்தினது யாரு? அவங்கதான். ஏன் அரசு மருத்துவமனை போய் படுக்கல? எதுக்கு அப்போலோ தனியார் முதலாளிகிட்ட போய் படுக்கணும்? அந்த முதலாளி தரமா வச்சிருக்கான் மருத்துவமனையை, தரமா கொடுக்கிறான் மருத்துவத்தை. இவர்கள் நடத்துகிற அரசு தரிசாக அங்க தரமற்று இருக்கு. ஏன்? 70 நாள் கழிச்சு போன உயிர் அரசு மருத்துவமனைக்கு போனா 7 நாள்ல போயிருக்கும். அதனால அங்க போய் படுக்கல. அப்ப அந்த மருத்துவமனை யாருக்காக? அதுக்கு ஒதுக்குற ஆண்டுதோறும் 4,000 5,000 கோடி. போன ஆண்டு மட்டும் 22,000 கோடி இருக்கு. அரசு மருத்துவமனைக்கு 25ல 2025 நிதிநிலை அறிக்கையில 22,500 கோடி ஒதுக்கி இருக்கு. முதல்ல 18,000, அப்புறம் 19,500, அப்புறம் 20,000, அப்புறம் 22,500. இந்த பட்ஜெட்ல ஆயிரக்கணக்கான கோடி உயர்வை விட தவிர மருத்துவத்தின் தரம் இருந்திருக்கா? ஏன்? அரசை நடத்துறவனுக்கே அரசு மருத்துவமனையின் மீது நம்பிக்கை இல்லை. இந்த எந்த அமைச்சர் மகன் அரசு பள்ளிகளில் படிக்கிறான்? எந்த எம்எல்ஏ
எந்த எம்பி மகன், எந்த கவுன்சிலர் மகன் ஒருத்தன் படிக்க மாட்டான். ஏன் தரம் இல்லை? ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவன் கையில் அரசு இருக்கு, அதனால இதெல்லாம் தரிசா கிடக்கு, தரமிட்டு இருக்கு. ஒரு நாட்டு குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியாத அரசு அரசாது. நீ என்ன சொல்ற? திட்டும் போது எங்க ஊர்ல அவன் ஒரு மனுஷன் போய் பேசிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டான், அவன்கிட்ட போய் பேசிட்டு கேட்பான்பா. எங்க ஊர்ல இவன் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டான், காசு கொடுத்தா அப்பலோ கிங்லே மினரல்னு முதலாளிட்ட வாங்கி குடிப்பேன். சரி, நீ குடிக்கிற போத்தல் வாங்கி குடிக்கிற, அது தண்ணியா தெரியுமா உனக்கு? நீ குடிக்கிற தகுதியை இது பெற்றிருக்கா? குடிக்கிற தரத்தில் அந்த தண்ணி இருக்கா? யாருக்கு தெரியும்? தரச்சான்றிதழ் கொடுத்தவன் எவன்? குடிக்கிற திறனில் குடிக்கிற தன்மையில் இருக்குதுன்னு யார் உறுதி தருவா? அது தண்ணியை குடிக்கிற விஷ குடிக்கிற யாருக்கு தெரியும்? கால கொடுமை. ஒரு முதலாளிக்கு என்ன நேர்த்தி கடனா? உனக்கு நல்ல தூய குடிநீரை கொடுக்கணும்னு முதலாளி சேவைக்கு வருவானா, லாப தேவைக்கு வருவானா? இந்த அடிப்படை சிந்தனை நமக்கு எழ வேண்டாமா? எழ வேண்டாமா? ஏமாறுவது சரி, தெரியாம ஒரு முறை, தெரிஞ்சே பல முறை ஏமாந்தா அதை மனித கணக்கிலே சேர்க்க முடியாது. அது எப்படி எத்தனை ஆண்டுகள் சகிக்கிறது? இதை எந்த இடத்திலிருந்து மாறும்? யார் அந்த மாற்றத்தை செய்வது? மாற்றத்திற்கான சிந்தனை எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறான். எது மாற்றத்திற்கான சிந்தனை? எது? நமக்கு சேவை செய்ய வருகிற வேட்பாளன், எம்எல்ஏ, எம்பி எதுக்கு நமக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறான்? ஒரு நேர்மையாளன் ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது? ஒரு நேர்மையான ஆட்சியாளன் எதுக்கு இலவசம் தரணுங்கிற தேவை வருது? ஏன் தரான்? நம்மை ஏமாற்றுவதற்குத்தான் தருகிறான் என்ற எண்ணம், அந்த சிந்தனை உனக்கு வருமானால் அதான் மாற்றத்துக்கான சிந்தனை, அதான் புரட்சிக்கான தீ. அதான் இலவசம் கொடுக்கிறான். சரி, அதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறான்? இப்ப ஒரு மிக்சி கொடுக்க வரார், ஃப்ரிட்ஜ் கொடுக்க வரார், அவர்கிட்ட கேட்கணும், இந்த ஃப்ரிட்ஜை எங்களுக்கு காசு இல்லாம தர்றீங்க, நீங்க இந்த கம்பெனியில வாங்கியிருப்பீங்கல்ல, காசு இல்லாம வாங்கினீங்களா, காசு கொடுத்து வாங்கினீங்களா? காசு கொடுத்து. அந்த காசை எங்கிருந்து எடுத்தீர்கள் அல்லது எடுப்பீர்கள்? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டால் உங்கள் மனதில் மாற்றத்திற்கான சிந்தனை பிறந்து விட்டது, புரட்சிகர மாறுதலுக்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள். அதுதான், இதுதானே. என்ன கொடுமதி! என்னைக்கு இது மாறும்? என்னைக்கு மாறும்? சரி, தண்ணீரை ஒரு 1/4 நூற்றாண்டாக உறிஞ்சி உறிஞ்சி முதலாளி வித்துக்கிட்டு இருக்கான். நீங்க செய்தியெல்லாம் பார்க்குறீங்களா, படிக்கிறீங்களா? ஐநா உலக மன்றம், ஐக்கிய சபை இந்த பூமி நிலமற்ற நீரற்ற நிலமாக, அதாவது தண்ணி இல்லாத பூமியாக மாறிடுச்சுட்டு போயிட்டான். தமிழ்நாடு 10 மாவட்டங்களில் நிலத்துக்கு கீழே நீர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நம்ம மண்ணில், ஈரோடுல, பெருந்துறையில் இந்த தொழிற்சாலைகள், சிப்காடு தொழிற்சாலையில் இருக்கிற இடம், நெய்வேலி பழுப்புல இருக்கிற இடம், ஸ்டெர்லைட் அணுவில் இருக்கிற இடம், மீத்தேன் எடுக்கிற இந்த இடங்களில் எல்லாம் நீர் நஞ்சாகி யுரேனியம்ங்கிற நச்சு கலந்து குடிக்கிற திறனையிலிருந்து விஷமாயிடுச்சு. அதை குடிக்கும் போது தாய்ப்பால் நஞ்சாகி பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் குறைகளோடு பிறக்குது, உருவாகுது. பீகார்ல தேர்தலுக்கு முன்னாடி சொன்னா ஓட்டு போட மாட்டான்ட்டு, தேர்தல் முடிஞ்சு வென்று வந்த பிறகு 10 மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் யுரேனியம் கலந்துருச்சு, எடுத்து குடிக்காதீங்கன்னு போயிட்டான். அப்புறம் எதை குடிக்கிறது? எதை குடிக்கிறது? குடிக்காதுன்னு சொல்றதோட அவன் பொறுப்பு முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? எதை பற்றி நீ கவலைப்பட்டிருக்க? உன்னை சுத்தி நடக்கிற அறிவிப்பு இல்ல செய்தி, எல்லாரும் ஊழல் லஞ்சத்துல உள்ள போயிட்டு திருப்பி வரான். ஆனா மறுபடியும் நீ அவனுக்கு ஓட்ட போடுறிய. இப்ப யாரு மானங்கட்டவங்க? அவங்களா நம்மளா? யார் இதுக்கு பொறுப்பேற்பது? எத்தனை அறிஞர்கள் சொல்லி வச்சான். நம்ம தாத்தன் பட்டுக்கோட்டை பாடினா, புத்தன் வந்தான், பிறகு இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார், என்னென்னையோ எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சோம், என்ன பண்ணி கிழிச்சோம்னா. எல்லாரும் படிக்கிறீங்க, எல்லாத்தையும் தான் படிக்கிறீங்க, என்ன பண்றீங்க? வாக்குறுதிகளையே கொடுத்து கொண்டிருக்கிறவன் அவன் வாக்கில் எந்த உறுதியும் இருக்காதுங்கிறான். எல்லாத்தையும் தானே படிக்கிறோம். ஒரு மக்களை ஏமாற்றுவது எளிதுங்கிறான். ஆனால் நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உணர்த்துவது
மிகப்பெரிய கடினங்கிறான். மார்க் ட்வைன்ங்கிறாரிங்க. நம்ம என்ன சொல்றோங்கிறத ஏமாத்தப்படுறீங்கன்னு சொன்னா அதை விளங்க வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டங்கிறான். ஒரு நாட்டில் நடக்கிற ஆட்சியை நீங்க தவறா இருக்குன்னு எதிர்த்து பேசினீங்கன்னா உங்கள் மேல வழக்கு தொடுக்கப்படும், நீங்கள் சிறைப்படுத்தப்படுவீர்கள் என்ற நிலை இருக்குமானால், குற்றத்தை எடுத்துக் கூறுவதே குற்றமாக ஆகுமானால் அந்த நாட்டை ஒரு குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கான்னு பொருளுங்கிறான். எட்வர்ட் ஸ்னோடன்ங்கிறாரிங்க, ஒரு நாட்டை ஒரு குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கான்னு. என் மேல 260 வழக்கு இருக்கே, நான் என்ன கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சேன்னா, ஊழல் செஞ்சனா, லஞ்சம் பெற்றனா, எதிர்த்து பேசினேன். அதுக்கு 260 வழக்கை மேல போட்டு. ஏன்? குற்றத்தை எதிர்த்து கேட்ட நான் குற்றவாளியா இருக்கேன், குற்றவாளி அதிகாரத்தில் இருக்கான். அதான் பிரச்சனை. ஈரோடு கிழக்குல தேர்தல் பரப்புரையில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு என் மேல வழக்கு. ஈரோட்டுக்கு வந்து நான் நேர் நிக்கணும், 10 மணிக்கு சரியா நிக்கணும். காலையில பயணம் பண்ண முடியாது. முத நாளே பயணம் பண்றேன், ஒரு நாள் வீணாகுது. அடுத்த நாள் 12-1 மணி ஆயிருது வழக்கு முடிய. திருப்பி போகணும் 2 நாள். ஒவ்வொரு நொடி எனக்கு உயிர் நொடி. 2 நாள் வீணாகுது என் மேல வழக்கு. ஆனால் ஒருவர் வந்து பேச வர்றார் கரூருக்கு, அவரை பார்க்க கூட்டம் வருது. நெரிசல சிக்கி 41 பேர் இறந்துடுறாங்க. ஒருத்த மேல கூட ஒரு எஃப்ஐஆர் பதிலாறு, ஒரு வழக்கு பதிவு பண்ணல. எப்படிப்பட்ட அரசு? 5 நிமிஷம் கூட பேசினதுக்கு வழக்கு, 41 பேர் செத்ததுக்கு ஒரு வழக்கம் இல்லை, ஒரு இலக்கம் இல்லை. எப்படிப்பட்ட ஆட்சி? கள்ளச்சாராயம் காய்ச்சறது குற்றம், குடிக்கிறது குற்றம், குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் பரிசு. எப்படி? நாட்டு எல்லையில பார்டர்ல சண்டை போட்டு நாட்டை காப்பாத்த செத்து வந்தான்ல ராணுவத்தை வீரன், பட்டாளத்தான் 10 பைசா கொடுக்கல. எப்படி? எங்க போயிட்டு இருக்கோம் நாடு தெரியாம திர? எங்க போயிட்டு இருக்கு? படிக்க போற பிள்ளை பள்ளிக்கூட கல்லூரி வாசல கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கான். ஐயோ கெப்பைய. படிக்க போற பிள்ளை கஞ்சா போட்டு பைக்குட்டுல அருவாலோட வெட்டுறான். 8ஆப்பு படிக்கிற பிள்ளை சின்னொரு பிள்ளைய வெட்டுறான். என்ன மனநிலையில வளருதுவான் பிள்ளை? எப்படி கொண்டு போற அந்த சமூகத்தை? 2 வயசு பச்சை குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செய்து செதைச்சு கொலை செய்யறான்னா அவன் மனநிலை என்னவா இருக்கு? எப்படிப்பட்ட சமூகத்தை நீ உருவாக்கிட்டு போற? குடிக்க வச்சு மக்கள்கிட்ட இருந்து காசை பறிச்சு ஆட்சி நடத்துற ஒரு அரசு. 3 பேர் ஒருத்தன் சொல்றானா டாஸ்மார்க்க மூடுவேன். 6 லட்சம் பெண்கள், எங்க பெண்கள் தாலி எடுத்துட்டாங்க. நீ எதுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குற? குடிக்க வச்சு அறுக்கத்தானே? எதுக்கு தாலி எடுத்துட வேண்டியது, அப்புறம் அந்த பெண்களுக்கு 1000-2000 கொடுத்துட வேண்டியது. எவ்வளவுதான். தாத்தா பட்டுக்கோட்டை, சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோங்கிறான். நமக்கு தான் பாடி வச்சான். 29 வயசுல செத்து போனான். அவன் இன்னொரு 10-20 வருஷம் வாழ்ந்திருந்தா நிறைய கத்து கொடுத்துருப்பான். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்துங்க. இது ரொம்ப பெருசாயிருச்சு தவறு. திருத்துங்க, தயவு செய்து திருத்துங்க. இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவாது உங்களுக்கு சமரசம் செய்யாம, நோட்டுக்கும் சீட்டுக்கும் போகாம, உனக்கு ஓட்டுக்கும் காசு தர மாட்டேன், படிக்க நல்ல கல்வி தரேன், பார்க்க நல்ல மருத்துவம் தர்றேன், குடிக்க நல்ல தண்ணி தரேன், படிச்சா அதுக்கு வேலை தரேன், வேலைக்கு ஏற்ப சம்பளம் தரேன், அதை வச்சுக்கிட்டு வாழ்ற நல்ல வாழ்க்கை தரேன், தடை இல்லாம மின்சாரம் தரேன், ஒரு நொடி கூட அணையாம மின்சாரம் தரேன், நானே உற்பத்தி செஞ்சு தரேன், சிலிண்டர் தரேன், வீட்டுக்கு வீடு சிலிண்டர் தரேன், தடை இல்லாம தரேன், ஓசியா தர மாட்டேன், பேருந்து நடத்துவேன், தரமாக நடத்துவேன். ஓசி பஸ் ஓட்டணும் வந்த உன்னை ஏமாத்த நான் தயாரா இல்லை. தரமான சாலை, தரமான போக்குவரத்து, பேருந்து நான் ஓட்டுறேன். ஆனா காசு உரிய கட்டணத்தை கொடுத்து போ, உரிய கட்டணத்தை கொடுத்து போ. நல்ல ஆட்சி நடத்துறது அதுதான். நான் உன் மகன், உன் கூட பிறந்தவன், நான் உன்னை ஏமாத்த தயாரா இல்லை. நான் யாருன்னு பாரு. நான் விழுந்தாலும் பரவாயில்ல, என் இனம் எழுந்தா போதும், நான் செத்தாலும் பரவாயில்ல, என் இனம் வாழ்ந்தால் போதும்னு இந்த இனத்துல ஒரே ஒரு மரவன் நின்னான். அவன் தான் பிரபாகரன்கிற மகன். அந்த மகனின் மகன் நான் இங்க பாரு. இப்படியே இருந்து நீ என்னை எத்தனை முறை தோக்கடிச்சாலும், இப்படி என்ன கத்தி கத்தி உன் மேல அக்கறையில செத்து போனாலும் போவனே வெளியே. ஒரு வயல்ட்டை சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசி போய் நிற்க மாட்டேன். உனக்கும் ஓட்டுக்கு காசு தர மாட்டேன். நீ போட்டா போடு, போலைன்னா போ. நான் பிறவி கடமை நான் செய்கிறேன். இது என் பிறவி கடமை செய்கிறேன், கத்துறேன். எத்தனை சின்னம் இருக்கு? விவசாயி சின்னத்தை தாண்டி ஒரு சின்னம் இருக்குன்னா நீ இதுக்கு போடு. போட்டா உதயசீரனுக்கு அவர்கள் வீட்டில் விடிஞ்சது, நாட்டில் விடிஞ்சதா? ரெட்டலைக்கு போட்ட அதே இலை தான், மொட்டலையாதான் அங்கே இருக்கு.
ஒன்னும் தலையில, இலையும் தலையில, நீனும் தலையில. இப்ப என்ன விசிலு, தியேட்டர்ல விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தா தெருவில் அடிச்சு திரியிறான். நீனு ஒன்று அடிச்சு திரி. விவசாயி ஓட்டு போடலன்னா வேறவே போடுவேன். போட்டு வாழ வை. 3 வேளை சாப்பிடுறீல்ல, எப்பவாவது வக்கீலை பார்க்குற, எப்பவாவது இந்த போலீஸை பார்க்குற, எப்பவாவது டாக்டரை, எப்பவாவது இன்ஜினியரை பார்க்குற. ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை இவனை பார்க்குற. அவன்தான் உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி. அது எப்படி சொல்றான்? சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறான். உழவு தாண்டா முதல்ங்கிறான். அதனாலதான் உங்க பிள்ளைகள் உழவே தலை. அதை உணராத நாம் மனிதரில் கலை. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. அதனால் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் வாழ. அப்ப உழவர் குடியவன் வாழ்ந்தால் உலகம் வாழும். அதனால் என் அன்பு சொந்தங்கள், விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வழியுங்கள். இதுதான் உங்கள் பிள்ளைகள் அன்போடு வேண்டுவது, கெஞ்சுவது. இந்த மண்ணில் ஒரு மகத்தான மாறுதல் வர வேண்டும். ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி நிகழ்ந்து தூய ஆட்சி மலர வேண்டும் என்றால் எளிய பிள்ளைகள், தன்னலமற்று மண்ணுக்கு மக்களுக்குமாக நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். இந்த நிலத்திலே, இங்கே இந்த கிணத்து கடவுளே போட்டியிடுகிற என்னுடைய அன்பு தங்கை இளங்கலை வரலாறு படித்த பானுப்பிரியா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் உரிமையோடும் உணர்வோடும் உறவோடும் உங்களை வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.